அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்கில் பாடம் 2 எண்களும் தொடர்வரிசைகளும் முக்கியமான கணக்குகள் பார்த்துட்ருக்கோம். இதில் எடுத்துக்காட்டு கணக்குகள் 2.44 45 பார்க்கலாம். ஓகே, எடுத்துக்காட்டு 2.44. ஒரு பெருக்கு தொடர்வரிசையின் அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் பெருக்கற்பலன் 343 மற்றும் அவற்றின் கூடுதல் 91/3 எனில் அந்த 3 உறுப்புகளை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கன்சிக்யூட்டிவ் 3 ஜிபியில் கன்சிக்யூட்டிவ் 3 நம்பர்ஸோட ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 343. அதனுடைய சம் கொடுத்துருக்காங்க 91/3. ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்ம ஜிபியோட ஜென்ரல் ஃபார்ம் எடுத்துக்கணும். ஜிபியில் கண்டினியூஸ் 3 டேர்ம்ஸ் கொடுத்து அதனுடைய ப்ராடக்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா a/r, a, ar அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஜிபி. ஸோ இதனுடைய ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ஈக்குவல் டு 343 கிடைக்குது. ஸோ இப்போ இங்கே r கேன்சல் ஆகிடுச்சுன்னா a³ ஈக்குவல் டு 343 அப்படின்னு கிடைக்கும். 343 3ஆல் டிவைட் ஆகுமா? 3ஆல் டிவைட் ஆகலை, 7ஆல் செக் பண்ணி பார்க்குறேன். 4 7s are 28, 6 9, ஓகே 7 7s are. அப்போ a³ ஈக்குவல் டு 7³ அப்படின்னு கிடைக்குது. இதிலேருந்து ஏவோட வேல்யூ 7 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 3 உறுப்புகளின் கூடுதல். இந்த 3 டேர்மையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். a/r + a + ar ஈக்குவல் டு 91/3. ஸோ இப்போ இதில் ஏ காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா 1/r + 1 + r ஈக்குவல் டு 91/3 அப்படின்னு கிடைக்கும். ஏவோட வேல்யூ 7 அப்ளை பண்ணோம்னா 7 இன்ட்டு இங்கே இந்த டேர்ம் வந்து ஃபுல்லாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், டிவைட் பை r. இங்கே 1 அப்படியே இருக்குது. ஸோ இங்கே நமக்கு டிவைடில் 1 வரல, அப்போ மேலேயே ஆறால் மல்டிப்ளை பண்ணணும். இங்கேயும் நமக்கு டிவைடில் 1 தான் இருக்குது, மேலே ஆறால் மல்டிப்ளை பண்ணால் r² ஈக்குவல் டு 91/3. ஓகே, அடுத்து இந்த 7 இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். 1 + r + r² டிவைட் பை r ஈக்குவல் டு 91/3 இன்ட்டு 7. இங்கே 1 7s are 7, 1 7s are 7, 2 கேரி, 3 7s are 21. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 3 இன்ட்டு 1 + r + r² ஈக்குவல் டு 13r அப்படின்னு கிடைக்குது. அப்போ இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 3 + 3r + 3r² ஈக்குவல் டு 13r. ஸோ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வரோம். 3r² + 3r மைனஸ் 13r + 3 ஈக்குவல் டு 0. அப்போ 3r² மைனஸ் 10r + 3 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 9 வரணும். இங்கே பாருங்கள், இதையும் மல்டிப்ளை பண்ணால் 9 வருது. ஸோ அப்போ அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 9 வரணும். சேம் நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு -10 அப்படின்னு கிடைக்கணும். ஸோ இப்போ ஸ்ப்ளிட்டிங் மிடில் டேர்ம். ஸோ இந்த மிடில் இருக்க டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். எந்தெந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணால் 9 வரும், சேம் டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணால் ஆட் பண்ணால் 10 வரணும். இப்போ 9 1 மல்டிப்ளை பண்ணால் 9 வரும், ஆட் பண்ணால் 10. ஆனால் மைனஸ் வரணும். அப்போ ரெண்டுத்துக்கும் மைனஸ் போட்டு செக் பண்ணலாம். -9 -1 மல்டிப்ளை பண்ணால் +9, ஆட் பண்ணால் -10. அப்போது 3r² -9r -r + 3 ஈக்குவல் டு 0. இந்த 10 நம்ம இப்படி பிரிச்சுருக்கோம். இப்போ இந்த ரெண்டுத்துலேயும் காமனாக 3r இருக்குது, வெளியே எடுத்தோம்னா இங்கே r -3. மறுபடியும் இந்த 2 டைமில் -1 காமனாக இருக்குது, வெளியே எடுத்தோம்னா r -3 ஈக்குவல் டு 0. மறுபடியும் இந்த ரெண்டுத்தில் r -3 காமனாக வெளியே எடுத்தோம்னா ரெமைனிங் என்ன இருக்கும், 3r -1 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஸோ இப்போது r -3 வந்து 0வாக இருக்கலாம், இல்லை 3r -1 ஈக்குவல் டு 0வாக இருக்கலாம். அப்போ ஆரோட வேல்யூ 3ன்னு கிடைக்குது, இங்கே ஆரோட வேல்யூ 1/3ன்னு கிடைக்குது. ஸோ இதுதான் நமக்கு தேவையான r. ஓகேங்களா? இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், எனில் அந்த 3 உறுப்புகளை காண்க. இப்போ நம்ம a/r, a/r, a/ar ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்.
இப்போ ஜிபி கண்டுபிடிச்சலாம். ஜிபி நம்ம என்னென்னு எடுத்தோம், a/r, a, ar அப்படின்னு எடுத்தோம். இப்போ நமக்கு ரெண்டு கேஸ் கிடைக்குது. a is equal to 7, r is equal to 3ன்னு ஒரு கேஸ். அடுத்து a is equal to 7, r is equal to 1/3 அப்படின்னு ஒரு கேஸ். ஸோ இப்போ இந்த ரெண்டு கேஸ்லையும் ஜிபியை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு a equal to r, r equal to a equal 7, r equal to 3 அப்ளை பண்ணலாம். 7/3, 7, 7 into 3. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும் பாருங்கள், 7/3, 7, 21. ஓகே, இப்போ இந்த கேஸில் ஜிபி என்ன வரும் பாருங்கள், ஏவோட வேல்யூ 7 டிவைட் பை ஆரோட வேல்யூ 1/3, மறுபடியும் டிவைட் பை 1/3, அடுத்து a மட்டும் 7, அடுத்து ar 7 into ஆரோட வேல்யூ 1/3. ஓகே, ஸோ இந்த 1/3 ரெசிப்ரோக்கல் ஆகிடும், 7 into 3ன்னு கிடைக்கும், 7, 7/3. அப்போ 21, 7, 7/3. ஸோ இது ஒரு ஜிபி, இதுவும் ஒரு ஜிபி. இது அப்படியே உல்ட்டாவாக தான் இருக்கும். நமக்கு என்ன ஆன்சர் வந்தாலும் இந்த ஜிபி வந்து அப்படியே உல்ட்டாவாக தான் இருக்கும் இங்கே, அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஜிபி. அடுத்து 45 எடுத்துக்காட்டு 4.5 பார்க்கலாம். ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 40,000 மற்றும் ஒவ்வொரு வருடமும் அதன் மதிப்பு 10% குறைகிறது. 6வது வருடத்தில் இயந்திரத்தின் தோராய மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினோட ப்ரெசன்ட் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க ₹40,000. ஸோ ஒவ்வொரு வருஷமும் 10% டிப்ரிசியேஷன் ஆகுது, அதாவது அதனுடைய மதிப்பு குறையுது. அப்படி இருக்கும்போது T6ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இது ஜிபியில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஜிபியை வச்சு நம்ம டிஎன் ஃபார்முலா அப்ளை பண்ணி T6ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வருஷம் 40,000, அடுத்து செகண்ட் வருஷம் என்ன ஆகும், 40,000ல் 10% வந்து மைனஸ் ஆகும். சரிங்களா? அப்போது ஆஃப்டர் 1 இயர் நமக்கு என்ன ஆகும் பாருங்கள். ஸோ இந்த 2 0 கேன்சல் பண்ணிடுறேன். 4,000, 36,000. ஸோ ஃபஸ்ட்டு 40,000 இருக்கும், அடுத்து 36,000. மறுபடியும் அடுத்த வருஷம் இந்த 36,000லேருந்து 10% டிக்ரீஸ் ஆகுமா? ஸோ இப்போ என்ன ஆகும் பாருங்கள், 0 0 6 4 இங்கே 5 இருக்கும், 5 2 3 32400. ஓகேவா? ஓகே, இது வந்து ஜிபியில் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். 36,000 divided by 40,000 equal to 32,400 divided by 36. இது இல்லை, 0 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 9 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 4 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 9 times 10 times. ஸோ அதே போல் 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இங்கே என்ன டேபிளில் கேன்சல் பண்ணலாம், 6 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கிறேன். 60 times 5 6 are 30, 20 24 4 6 are. அகைன் வந்து 6 டேபிள்லேயே கேன்சல் பண்ணுறேன். 6 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 9 6 are 54, 10 6 are. ஸோ இங்கேயும் 9/10 வருது, இங்கேயும் வந்து 9/10 வருது. ஸோ அப்போது ரேஷியஸ் வந்து ஈக்குவலாக இருக்கா? ஓகே, ரேஷியஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்போ நம்ம இது ஜிபின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஜிபின்னு எடுத்தோம்னா நமக்கு T6ஓட வேல்யூ மட்டும் என்னன்னு தெரியணும். அதுக்கு முன்னாடி டிஎன்னோட ஃபார்முலா எழுதிக்கலாம். டிஎன் இஸ் ஈக்குவல் டு AR⁻n-1. ஸோ இங்கே ஏவோட வேல்யூ 40,000, ஆரோட வேல்யூ 9/10. சரிங்களா? A is equal to 40,000, R is equal to 9/10. இப்போ T6ல வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். டிஎன் ஃபார்முலாவில் வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். ஏவோட வேல்யூ 40,000 இன்ட்டு ஆரோட வேல்யூ 9/10 ஹோல் பவர் என்னோட வேல்யூஸ் 6 - 1. ஸோ for 40,000 இன்ட்டு 9/10 ஹோல் பவர் 5.
ஸோ 40,000 எழுதிக்கிறேன். 9 5 டைம்ஸ் எழுதிக்கலாமா? 9 into 9 into 9 into 9 into 9 divided by 10 5 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் 5 zeros வரும். இங்கே 40 கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ ஒரே ஒரு 0 மட்டும், அதாவது 10 மட்டும் கீழே இருக்கும். இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 9 9s are 81, 81 9s are 729, 729 into 81 போட்டுருவா. ஓகே, 9 2 7, 8 9s are 72, 72 7 carry, 8 2s are 16 plus 7 23 2 carry, 8 7s are 56 plus 2 58. 590 49 into 4. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா 36 3 கேரி, 16 plus 3 19, 19 அப்படியே வந்துடுது. 36 3 கேரி 20 23. ஸோ அப்போ 23 61 96 வருது. ஃபைனல் ஆன்சர் 23619.6. இந்த 10 ஆல் டிவைட் பண்ணோம்னா 0.6 கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.